எங்க அக்காவும் தங்கச்சி எங்க கிளம்பிட்டீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காது குத்தி ஃபங்க்ஷன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன் யாருக்கு காது குத்துறது, நீங்களா வந்து தெரிஞ்சுக்கங்க. ஷாக் ஆயிடுவீங்க. காது குத்தி ஃபங்க்ஷன் கட்டப்ப எல்லாம் பெருசா இருக்கு. என்னது சீர்வரிசையா? என்ன சீர்வரிசை? பையில சொல்ல மாட்டோம். சாரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. நான் தான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு சாரி எடுத்து ஆடி மாதம் மாற்ற போகிறேன்னு. அதனால இப்போ அதை மாற்றுறதுக்கு நம்ம கடைக்கு போக போகிறோம். கடைக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். எனக்கு தெரியாம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற. என்ன ஃபங்க்ஷன் தெரியல. நீங்கள் அது ஷூட் பண்ணும்போது தானாக புரிஞ்சுப்பீங்க. இப்படியா? சரி போலாமா? ரெடியா? நான் ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுறீங்க. ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா? ஓ அப்படியா? சரி ஓகே போலாமா? சரி வாங்க போகலாம். காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குங்க. அதாவது பத்திரக்கடைக்கு வந்திருக்கிறோம். அவளுக்கு சைடு காது குத்துறதுக்கோசரம் தான் வந்தோம். அதுதான் காது குத்துற ஃபங்க்ஷனாக இருந்தது. என்னம்மா காது குத்தி நடக்குதா? காது குத்தி ஃபங்க்ஷனு வைக்காம குத்துனா இன்னும் அதிகமாகிடும். ஃபங்க்ஷன் வந்து காதுலாம் வளர்ச்சி காது குத்துறது நீங்களும் பார்த்துருக்கீங்க. சூப்பராக இருந்தது. வாங்க அம்மா, காது நல்லா குத்துனாங்களா? வலிக்குது. அந்த பெல்ட் எடுப்பில் வச்சு பாரு. இந்த பெல்ட் எடுப்பில் வை. இப்போ வை, பரவாயில்ல. நீ பெல்ட் எடுப்பில் வை. கரெக்டாக இருக்கா?
வரேன்னு போர்டு போட்டிருக்கு. நீங்கள் இங்கே வரலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்க நல்ல ஐடியா தான். ஆனால் நாங்கள் வாங்குற சம்பளம் உனக்கு புடவை எடுக்கவே பத்தாது. இவ்வளோ 2 கட்டப்பை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இதெல்லாம் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புடவைங்க. ப்ளவுஸ் தைக்க போகிறேன், புது புடவை எடுத்து. என்னம்மா காதை பிடிச்சிட்டு இருக்கிற, வலிக்குதா? ஏன் காது குத்தணும்னு தோணுதா? ஏங்க எனக்கு ரொம்ப ஒரு ஆசைங்க. எனக்கு சொல்லு. எனக்கு காது பிடிச்சி அழுத்தணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கையெல்லாம் பரப்பரன்னு ஊறுது. நீ காது குத்து, அதேமாரி அது சொல்லும். அப்போ அழுத்தி பார்க்கட்டா? ஐத்திப்பாரு, வீட்டில் போய் ஐத்திப்பாரு. வாங்க போகலாம். சரி வாங்க அங்கே போகலாம் வீட்டுக்கு. என்ன ஊத்துறா? என்னமோ ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது. முட்டை பப்ஸும் இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் ஓ சாப்பிட போகிறேன். டீ செஞ்சுருக்கோம். டீ சரி, சாப்பிட போகிறீங்க. என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சிங்களா? அட்டன் பண்ணிட்டீங்களா? ஃபங்க்ஷன்காரங்களே இங்கே தான் இருக்காங்க. ஃபங்க்ஷன்காரங்களுக்கு என்னாச்சு? காது வலிக்கு தான். காது வலிக்குதா? ஆனால் கூப்பிட்டு வந்து கேக் வாங்கி தரேன் கூலாக. அம்மா கேக் எப்படி இருக்கு? என்னங்க சாப்பிட்றீங்க? மஷ்ரூம் பப்ஸ். மஷ்ரூம் பப்ஸ். நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? பாரா, ஒரு வாய் டீ, ஒரு வாய் பப்ஸ். நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. நான் என்ஜாய் பண்ணல, நீ தான் என்ஜாய் பண்ணுறேன். உங்களுக்கு கூட்டிட்டு வந்தது நான். ஸ்நாக்ஸ் ப்ரோக்ராம் என்ன? இது இவங்க வீட்டுக்காருக்கு ஏதோ லஞ்ச் பேக் வாங்கணுமா. ஸ்கூல் பிள்ளையாட்ட லஞ்ச் பேக் வாங்கணுன்றா. அதுக்கு போகிறோம் இப்போ வாங்குறதுக்கு. பக்கத்தில் டார்லிங் இருக்குது, விசாரிச்சுட்டு போகலான்றேன். கேட்க மாட்டீங்க. என்ன வாங்க போகிறேன்? எங்கள் வாஷிங் மிஷின் போய் பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு 2 நிமிஷம் நான் வாங்கலாம் சொல்ல, பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போயிடுவோம். என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு போவோம். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்லிங் வாசலில் நிற்கிறோம். ஆச்சரியமாக பார்க்காதீங்க. விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்துருக்குறோம். வாங்கிறதுக்கெல்லாம் வந்து ஆடி ஆஃபர் போட்டிருப்பாங்க. எப்படின்னு விசாரிப்போம் வாங்க. மிஷின் ஆடி ஆஃபரில் ஏதாவது கம்மி பண்ணி போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே மேம், வச்சுக்கோங்க. தர இது நல்லா பெருசாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. ஆமாம் ஆமாம். எவ்வளோ போட்டிருக்கு? 56,000 போட்டிருக்கு. ஜஸ்ட் 60,000 தான். ஜஸ்ட் 60,000. சூப்பராக இருக்குது. உமா என்னையோ உள்ளார உட்கார வைக்கலாம். நீ என்ன தான் அடக்கணும்னு ஒன்லி 64,000. இங்கே பாரு எவ்வளோ பெருசு இருக்கு. நம்ம சின்ன ரூம் சைஸில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ். அம்மா இதில் எங்கள் ஃபேமிலியே உட்கார்ந்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. இதில் நீ வாங்கிட்டா பூ வச்சுக்கலாம், தனியாக காய்கறி வச்சு. எவ்வளோ போட்டிருக்கு? ஜஸ்ட் 73,000 தான் போட்டிருக்கு. உமா இங்கே பாரு பீரோ. டபுள் டோர் வச்சு இதில் பூ வச்சுக்கலாம், அதில் காய்கறி வச்சு. சரி எங்கள் மாமியார்கிட்ட போய் கேட்போம். 1 லட்ச ரூபா இருக்கத்த. உங்களுக்கு பூலாம் வைக்க ஃப்ரிட்ஜு வேணும்னா நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கலாம், நான் ஒரு சைடு வச்சுப்போம். இது எவ்வளோ? 1,00,000. ஆ நம்மளுக்கு தான் படிக்க தெரியலையா? பாரு
1,60,000 1,60,000 தான். இது பாரு சூப்பரா இருக்கு, லாவெண்டர் கலர். இது என்னண்ணா? அது 1,00,000 ரூபா பாரு. எஸ். எவ்வளோ புக்ஸ் இருக்கு. என்னையோ உட்கார வைக்கலாம் போய் உங்கள் அம்மாட்ட காமிங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் பூ வைக்கும்போது சண்டை வருது இல்லை, வீணாக்கிறேன். இந்த சைடு இருந்தால் உங்கள் அம்மாவோட பூ, இந்த 2 இது, இந்த சைடுலாம் என்னோட வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஓ அப்படி பிளான் பண்ணுறியா நீ? டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சைடு வந்து காய்கறி, என் பிள்ளைங்களோட ஜூஸா? ஜூஸு. நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம பார்க்க வேண்டிய பொருளை விட்டுட்டு நீ தேவையில்லாத பொருளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீனு. பீரோ சைஸில் இருக்குது. பீரோ சைஸ்லையா? இது வாங்கி கொடுத்தாலும் இன்னும் சண்டையே வராது. நான் பெருசாக இருக்கிறது உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டேன். இதெல்லாம் என்னுடைய காய்கறி. இதெல்லாம் நான் வந்து பாதாம் பிஸ்தா டப்பாவில் போட்டு அடுக்கி வச்சுருவேன். பாதாம் பிஸ்தா சாப்பிட்றதுனால இந்த பந்தாக்கெலாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது. வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் பார்த்தாலும் குல்ஃபி வாங்கி கொடுப்பாலும் அடுக்கி வச்சுக்கிறேன்னுவான். சரி ஓகே ஓகே. வாஷிங் மிஷின் பார்த்துட்டியா? ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்குற? பார்த்துட்டேங்க. வாங்க வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். பவர் விசாரிச்சிருக்கிறேன். 8 kg வந்து 36 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆடி ஆஃபர்ன்றதுனால இது போகுது. அப்படி முடிஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் வரும் மாட்டேங்க. அப்புறம் தீபாவளி பொங்கல்னால கம்மி பண்ணுவாங்களோ. நம்ம வந்து இன்னும் ஆடி மாதம் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. அப்பதான் நல்லா கழுவி பவுடர் அடிப்போம். எதுவும் பண்ண மாட்டேன். எப்படி போடுறதா? ஏன் என்ன விஷயம்? அவர் என்னது எடுக்கிறாரு? அவங்களோட கேமரா ஷூட் பண்றாரு. ஏப்பா நான் நல்லா வாதி பாப்பா. பத்தி கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணு. நல்லா ப்ளவுஸ்லாம் சூப்பராக தப்பாங்க. ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குவாங்க. சொல்லு நீனு. இந்த அக்கா எத்தனை வருஷமா இருக்கிற? என்னண்ணா டக்குன்னு சொல்லு. 9 வருஷமா பிளவுஸ் தைக்கிறாங்க. வீட்லயே இருந்துட்டு பாருங்க, அவங்க வீட்டுக்காருக்கு பாதி செலவு அடக்கிடுவாங்க. நல்ல பிளவுஸ் எல்லாம் தப்பாங்க. நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியா டக்குன்னு தச்சு பிடிச்சிடுவாங்க. நைட்டு போட்டு காலையில கேட்டா கூட தந்துடுவாங்க. நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு தச்சு தருவாங்க. சும்மா செலவு கருத்துட்டு நான் அந்த அக்காட்டு 4-5 வருஷமா தச்சுட்டு இருக்காங்க. 4-5 வருஷமா தச்சு தச்சிட்டு இருக்கிறேன் நானு. எமர்ஜென்சி அடிக்கும் போது இன்னைக்குதான் மறுநாளுக்கு எவ்வளவு தச்சு கொடுத்துருவாங்க. காசே அப்புறமா தரங்க அப்படின்னாலும் இன்னுமே சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி டைலரிங் அவங்க. ஆமா, என் ஃபேமிலி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நான் ஃபைனலா இந்த புடவை தான் எடுத்தேன் நானு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எனக்குதான் பிடிச்சிருந்தது. நல்லா சிம்பிளா இருக்கும், கிராண்டாவும் இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா மெலிசா நல்லா இருக்கு. பிளவுஸ் பாருங்க, சேம் அதே மாதிரிதான் நல்லா இருக்கு. இதுவே வந்துருச்சு. நிறைய சாரி இருந்ததுனால கடையில என்னால எதுன்னு உங்கள்கிட்ட காமிக்க முடியல. 2-3 எடுத்தேன். அதோட ஃபைனலா இதுதான் எடுத்தேன் நானு. இது எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? என்ன உத்ரா, ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இப்ப நம்ம வீட்டுல நைட்டு டின்னர் தான். எல்லா ரோட்ல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இப்ப வந்தோம். மணி 10 ஆகுது. அதான் வந்து நம்ம சாப்பிட உட்காரோம். நைட்டுக்கு என்ன சாப்பாடு? நீங்க நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுலாம் இப்போ ஒரு டைம் நல்லா சூடு பண்ணி சுட சுட மீன் குழம்பு, தோசை, சாதம், மீன் வறுவல் எல்லாமே இப்ப சூடு பண்ணிட்டு வந்தேன். தோசை சுட்டேன். சாதம் மதியானம் வச்சதான். மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் ரெடி பண்ணேன். சூடு பண்ணி
எடுத்துட்டு வந்து அப்புறம் ரசம் மிளகு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா இருக்குமா. நான் ரசம் வச்சேன்னா மேக்சிமம் 2 நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல 2 நாளைக்குலாம் இருக்காது. 2 நாளைக்கு மட்டும். அப்புறம் நான் வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் எடுத்துட்டு சட்டமா தான் வைப்பேன். சரி வை. ம். என்ன உமா நீ எதுவும் பேசவே இல்ல? காது வலிக்குமா? உனக்கு காது வலி பிரச்சனை தீரவே தீராதாட்டுக்கு. ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு குத்திட்டாங்க. ம். அவ சென்னையில குத்திட்டு வந்துட்டா. சென்னையில வந்து அவ காது வந்து மொத்தமானது. அவங்க எங்க குத்தினாங்கன்னு தெரியாம குத்திட்டு வந்து அந்த தோடு வந்து அப்படியே பாலோட ஒட்டி போயிடுச்சு. ஒட்டி போய் காது அப்படியே வீங்கி போயிடுச்சு. அந்த சைடு கால குத்தின கம்மல் மட்டும். அதோட ஹாஸ்பிட்டல்ல போய் அதை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதை தச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்புறம் சரியாயிடுச்சு. இப்ப போய் அதை கொண்டு போய் கொஞ்சம் மேல குத்திருக்கணும். இப்ப அதே தோடு அப்படின்னு சின்னதா இருக்கு. அதுதான் இப்ப கொஞ்சம் பிரச்சனை. 10 நாள் போட்டுட்டு ஒரு ஆடி இருந்துச்சுன்னா அப்புறம் அது போட்டுட்டு வேற எடுத்துக்கலாம்னு இப்ப குத்திட்டு வந்துருக்கோம். அது குத்த போதுதான் தெரிஞ்சது அது இது சின்னதா இருக்கு. ஒரு காது கொஞ்சம் சுத்தமா இருக்கும். அதனால கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. 10 ஏங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க நாங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நாங்களே குத்தன மாதிரியே புடிங்கிருப்போம்ல அப்படின்னாரு. அது அவங்க என்ன பண்ணாங்க எப்படி எடுத்தாங்க வலிச்சுடா ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு மருத்துவ ஊசி போட்டு சர்ஜரி வச்சு கிழிச்சு தைய போட்டாங்க. தையே ஓட்டி. சரி நீ என்ன பண்ண அந்த காதுல? எப்படி அது எப்படி வந்தது? அது காயம் உனக்கு எப்படி வந்தது? காது வந்து சதை மூடிடுச்சு. மூடிடுச்சு. அதான் எப்படி அது இது மாதிரி ஆயிடுச்சு? காயம் புண்ணா இருந்ததா? புண்ணாயிடுச்சு காது. திருகாணி ஓ திருகாணி உள்ள போயிடுச்சு. சதை மூடி ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தோம். நீ வந்து சின்னதா முடிய வேண்டிய விஷயத்த வந்து பெருசா ஆக்கிட்ட. அதான் விஷயம். காது குத்துறாங்க. ஆனா எனக்கு மட்டும் டிஃப்ரெண்டா எதுனா வந்துடுது. அது வந்து அவ காது நிறம் மொத்தமா இருக்கு. அது இல்லாம நடுவுல ஏதோ குத்திட்டாங்க. சரி இப்ப ஒன்னும் பிரச்சனை வராதுல்ல இனிமே? தேங்காய் எண்ணெய் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாள் பார்ப்போம். வராது. அவர் கொஞ்சம் மேலேயே பார்த்துதான் குத்தினாரு. அப்படியா? சரி பத்தாருதான் தெரிஞ்ச 10 தான். காது குத்தி ஃபங்க்ஷனை வந்து சூப்பரா முடிச்சிட்டீங்க. சரி ஓகே வாங்க சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாம் வாங்க. நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம். குட் நைட் பாய். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு